Hello friends, welcome to TTKR Vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் இந்த தடவை 2 கிலோ பச்சரிசி தான் எடுத்தோம். 2 கிலோ பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த ஊறின அரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம ஃபேனுக்கு கீழேயே போட்டு இது ஆற வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஆறினா போதும். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பவுடராக. ஸோ இந்த அரைச்ச மாவை கடாயில் கொஞ்சம் குவான்டிட்டியாக போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை ரொம்ப வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பொன்னிறம் வந்தால் போதும், இல்லைன்னா சூடானால் போதும். நம்ம அந்த மாதிரி வறுத்து எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இது ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்து இருந்தால் போதும் நமக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த 2 கிலோ அரிசிக்கு நம்ம 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து 40 காஞ்ச மிளகாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பூண்டு வேணும். ஒரு 1/4 கிலோ பூண்டு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கோம் நாங்கள். இந்த வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுட்டு அதோட தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப பவுடராக அரைச்சிக்க போகிறோம். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோடைய சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ்லாம் தெரியும் ஒயிட்டாக. ஸோ இதை மாதிரி தெரியாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அரைஞ்சிருந்தால் போதும் நமக்கு. அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க, அரைச்ச அந்த காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நம்ம தட்டும் போது நீங்கள் முழுசாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து தட்டவே வராது. ஸோ கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க இதை. இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் அந்த பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேர்க்கடலை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பொட்டுக்கடலை போட போகிறோம். ஸோ இந்த உடச்சக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 3 கைப்பிடி போடணும். அதாவது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்து இதையும் நம்ம அரைச்சி அதே பவுலில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 3 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் உடச்சக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் இருக்கும் இது. இந்த உடச்சக்கல்லையும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த பவுலில் காஞ்ச மிளகா அரைச்சது, வேர்க்கடலை அரைச்சது, பொட்டுக்கடலை அரைச்சது எல்லாமே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பூண்டு அரைக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/4 கிலோ பூண்டை வந்து நைட்டே நாங்கள் உரித்து வச்சுட்டோம். இந்த பூண்டை வந்து இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். ஸோ உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. தண்ணியை லைட்டாக தெளித்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை. ஸோ இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வரணும் நம்மளுக்கு பேஸ்ட் வந்து, பூண்டு அரைச்சது இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இதையும் நீங்கள் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாவை வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கணும், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நல்லா கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஜலிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சி, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுட்டு, அது பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் மாவையும் ஜலிச்சுட்டு, வர இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி திப்பி இருந்தது இல்லையா, இதை வந்து திருப்பி இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து அதையும் நம்ம அந்த மாவோடையே ஆட் பண்ணிடுவோம். இந்த திப்பியெல்லாம் இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா மாவாக நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதையும் நம்ம அந்த மாவோட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற எல்லா மாவோடையும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த 4த்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சுடு தண்ணி ரெடியாக இருக்கணும். நல்லா சுட சுட இருக்கணும். நல்லா பாயிலாக இருக்கணும் அந்த தண்ணி. அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மாவையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த 4 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எண்ணெய் காய வைக்க போகிறோம். நம்ம ஒரு 1.5 லிட்டர் கிட்ட நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன். இதில் 1.5 லிட்டர் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காயட்டும். நம்ம இப்போ அந்த கலந்து வச்ச மாவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுடு தண்ணியை நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா பின்பக்கம் திருப்பி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை. தேவையான உப்பு வந்து நம்ம கல்லுப்பு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு, இந்த சுடு தண்ணி நம்ம அதில் ஊற்றிட்டு, வெறும் தண்ணியை மட்டும்தான் நம்ம அந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். இந்த கல்லுப்பு அது கரைஞ்சிரும் டக்குன்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் தட்டையிலேயே பார்த்தீங்கன்னா, இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த சுடு தண்ணி ஊற்றி கலரும்போது நம்மளால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக கலர வரும். போக போக நம்மளுக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும் மாவு. ரொம்ப நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது. அது கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ வீட்டில் யாருன்னா ஜென்ஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னாலையும் முடியல. ஸோ நான் என் ஹஸ்பண்டை தான் கூப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் கொஞ்சம் அந்த மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உப்பு, காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு. சப்போஸ் எதனா கம்மியாக இருந்ததுன்னா நம்ம திருப்பி எதனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு கலந்தா போதும். ஸோ இந்த மாதிரி கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் அது காஞ்சிராமல் இருக்கணுன்ட்டு தேவையான அளவு மட்டும் மேலே எடுத்து வச்சுட்டு மீதி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பூரி ப்ரெஷராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் எடுத்து நம்ம அந்த பேப்பர் போட்டுக்கோங்க. சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம பண்ணலாம். இதை 2 பக்கமும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மூடி இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அமுத்திரத்தை எடுத்து நம்ம அதில் போட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு சுவையான தட்டை ரெடி ஆகிடும் உங்களுக்கு சீக்கிரத்தில். இது வந்து பார்க்க உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப பெருசாக தெரியும். பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இது ஆக்சுவலாக செய்கிறது. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடும். ஸ்நாக்ஸ் வந்து அது இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன குவான்டிட்டி, என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் வெரி ஹெல்தி. தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது.
அந்த 1.5 லிட்டர் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டையாக போட்டு எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒன்று ஒன்றா போடக்கூடாது. ஃபஸ்ட் நான் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒன்று போட்டேன். ஸோ நம்ம எப்பயுமே போடும்போது ஒரு 7 to 8 ஓட்டடை நம்ம ஒன்றா போட்டு எடுத்தோம்னா அது நம்மளுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இது செய்யும்போது ஒருத்தராக செய்யாதீங்க. கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 பேராச்சும் வேணும் நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு. ஏன்னா ஒருத்தராக பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம் இது. ஒருத்தர் அங்கே உட்காந்து அமுத்தி கொடுக்க, இன்னொருத்தவங்க எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த டைமிங்கில் நம்ம எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணலாம். இது நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளே ஆட் பண்ணதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஸோ இட் இஸ் வெரி ஹெல்தியர். அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் சேவிங். ஸோ இது கிட்டத்தட்ட நான் 2 kg ஆஃப் ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 kg ஆஃப் பச்சரிசி எடுக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200 to 220 வந்து நம்மளுக்கு இந்த தட்டை கிடைக்கும். ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம், நம்ம ஃபேமிலிஸ்க்கெல்லாம் நல்லா தாராளமாக நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம செஞ்சதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹாப்பியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 7லேருந்து 8 தட்டை ஒரேடியாக போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின உடனே திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அதுவும் நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்தோன்னா சுவையான தட்டை ரெடி. ஸோ ஹெல்த்தியாக எல்லோரும் சாப்பிடுங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.